என் செல்ல குழந்தையே, பல தடைகளை தாண்டி இன்று இந்த வராகியானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நிச்சயமாக இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கத்தான் போகின்றது. அம்மா இத்தனை தடைகளையும் தாண்டி உன்னோடு வந்து பேசும் பொழுது அதை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் வருத்தம் ஏற்படும். நம் தாயானவள் நம் மீது அன்பு கொண்டு வந்தாலே அவள் வாக்கினை நாம் கேட்காமல் சென்று விட்டோமே, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்காகத்தானே சொல்ல வந்திருப்பாள், அதை நாம் கண்டும் கொள்ளாமல் விட்டு விட்டோமே என்று எண்ணி ஒரு நாள் நீ வருத்தம் கொள்வாய். அதனால்தான் அம்மா உனக்கான விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை உடனடியாக நீ ஓடோடி வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாளில் இந்த வராகி அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு தெரிவிக்கப் போகிறாள் என்றுதானே யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இது இப்பொழுது நடக்கின்ற பொழுது உன் மனது எப்படி அதனை ஏற்றுக்கொள்கிறது என்பதனையும் நான் கண்கூடாக கண்டுவிட்டேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்பொழுதுதான் சுற்றி இருப்பது உறவுகள் யார், சுற்றி இருப்பது நட்புகள் நமக்கு யார் என்பது தெரிய வருகின்றது. உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் உன்னை இத்தனை நாட்களும் என்னவோ இவர்கள்தான் காத்து நின்றது போல காத்து நின்ற உறவுகள் எல்லாம் விட்டு விலகி ஓடிவிட்டார்கள். என் பிள்ளையே, எந்த காலத்திலும் கை கொடுக்கின்ற நட்பானது இப்பொழுது உனக்கு உறுதுணையாக நிற்கின்றது. ஒரு சிலருக்கு நட்பு கைவிடும், உறவுகள் கை கொடுக்கும். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அம்மா சொல்வது போல நட்புதான் இப்பொழுதெல்லாம் கை கொடுக்கின்றது. சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் விட்டு செல்கின்றது. ஆனாலும் இந்த நட்பு எந்த அளவிற்கு என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றாலும், இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான சோதனையை கொடுத்து விட்டது என்றாலும், இந்த நட்பானது ஓரளவிற்குத்தான் உன்னை தாங்கி பிடிக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலும் உனக்கு தாங்கி பிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை எப்பொழுதும் உண்மையாக செய்ய வேண்டும். அவர்களின் மீது நீ காட்டுகின்ற அன்பு உண்மை என்றால் அவர்கள் உன் மீது காட்டுகின்ற அன்பும் நிச்சயமாக உண்மையாக மட்டுமே இருக்கும் என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் எல்லோரும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நாமும் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பல அதிசயமான விஷயங்களுள் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. என் குழந்தையே, இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை அதிகமாக பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. ஏதோ ஒன்றிரண்டு பாடங்களை கற்றுக் கொடுத்தால் அனுபவம் இன்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கற்றுக் கொடுப்பது எல்லாமே பாடமாக மட்டுமே இருந்தால், எல்லாமே அனுபவமாக இருந்தால் வெற்றியானது எப்பொழுதுதான் நமக்கு வந்து கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனை இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற பல அற்புதமான பாடங்கள் என்ன தெரியுமா? இந்த யோசனை கூட உனக்கு ஒரு பாடம்தான். முன்பெல்லாம் எதை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் வாழ்க்கை சில கஷ்டங்களை உன் கண் முன்னால் காண்பிக்கும் பொழுதுதான் எல்லாம் உன் தலை மீது வந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது. நமக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. நம் வாழ்க்கையை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. எப்படியாயினும் இந்த வாழ்க்கையை நாம் தான் பார்த்தாக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? என் பிள்ளையே, இதுவெல்லாம் இந்த பக்குவத்தின் காரணமாகத்தான் உனக்கு வந்தது. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்ததற்கு காரணமும் இந்த சூழ்நிலைகள்தான். இதை சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்ச சந்தோஷத்தை உன் கைகளில் நிச்சயமாக கொடுத்தே தீரும். என் பிள்ளையே, சந்தோஷம் கிடைத்தவுடன் நீ அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்யாதே. எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக நீ அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை சரியாக பிரித்தறியக்கூடிய மனநிலைமை உனக்குள் வரும். உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு மருந்து உன்னுடைய அந்த புன்னகைதான்.
எந்த அளவிற்கு உன்னுடைய புன்னகை வெளிப்படுகின்றதோ, எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது தெரிகின்றதோ, அந்த அளவிற்கு எல்லாமும் உன்னால் நிச்சயமாக கற்றுக்கொள்ளப்படும் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரிடத்திலும் ஒருபொழுதும் சென்று நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கானது உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை முன்பிருந்ததற்கும் இப்பொழுது இருப்பதற்கும் இடையில் உனக்கு எத்தனை மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்ததற்கு உனக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். நிச்சயமாக என் பிள்ளை, நீ இதனை உணர்வாய். நம் வாழ்க்கையில் நாம் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எந்த அளவிற்கு மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி வருந்தாதே. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்ததே என்று எண்ணி வருந்தாதே. எல்லா நேரங்களும் ஒன்று போல இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல நேரத்தையும் காண்பித்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக நடக்கும். எல்லா நேரத்திலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உன் கைகளை வந்து சேரும் பொழுது அந்த நொடி நினைப்பாய், காலம் நமக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்று. என் பிள்ளை, உனக்கு சில நிமிடங்கள் முழுமையாக வாழ்க்கையில் சந்தோஷத்தை கிடைத்திருப்பதை உணர்ந்திருக்கின்றாயா? நிச்சயமாக கிடைத்திருக்கின்றது. நீதான் அதை அனுபவிக்காமல் விட்டுவிட்டாய். நேரத்திற்கு தகுந்தாற்போல உன்னுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருப்பதனால் என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்கள் கண்களை மறைத்து விடுகின்றது. என் தங்கமே, முதலில் எதற்கு ஆசைப்பட்டாயோ அந்த விஷயம் கிடைத்து விட்டது என்றால் அதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதன் பிறகு வருகின்ற ஆசைகளை நினைத்து உனக்கு அதற்கு முன்னால் இருந்த நடந்த அத்தனை நன்மைகளையும் நீ மறந்து விடுகின்றாய். உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு ஆறுதலை கொடுக்குமோ அந்த விஷயத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தேட வேண்டும். சந்தோஷத்தை எங்கே தேட வேண்டும் என்று தெரியாமல் தான் என் பிள்ளை நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கான சந்தோஷம் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. உனக்கான நிறைவான வாழ்க்கை உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. உனக்கான மனமகிழ்ச்சி உன் கைகளில் தான் இருக்கின்றது. வேறு யாரிடத்திலும் தேடி அதை நீ பெற்றுவிட முடியாது. வேறு யாரிடத்திலும் அதை தேட வேண்டிய அவசியமும் முதலில் உனக்கு இல்லை என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்னொருவரிடம் கெஞ்சி கூத்தாடி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அப்படி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருக்காதே. அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நாளும் உதவாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற தவறுகள் சரிய செய்ய முடியும் என்று எண்ணாமல் நாம் செய்கின்ற தவறு ஒரு நாள் நம்மை பழிவாங்கும் என்ற எண்ணம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும். ஒரு முறை மன்னிக்கப்படலாம், இரு முறை மன்னிக்கப்படலாம். எப்பொழுதுமே மன்னிப்பு கிடைக்கும் என்று ஒரு பொழுதும் நம்பிவிடக் கூடாது. ஏனென்றால் எதிரில் அதை தாங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை நாள் தான் இதனை தாங்கிக் கொள்ள முடியும்? நிச்சயமாக ஒரு நாள் கொதித்தெழுந்து விட்டால், பொங்கி எழுந்து விட்டால் இனி ஒரு பொழுதும் அவர்களிடத்தில் கூட சென்று உன்னால் நிற்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களுக்கு நீ சரியான பதிலை கொடுக்க முடியாமல் தவித்து நிற்கின்றாய் அல்லவா? இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை தெளிவாக புரிந்து உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா நேரத்திலும் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற அத்தனை விருப்பங்களும் நிறைவேறும். என் பிள்ளைக்கு ஒன்றை மட்டும் இன்று அம்மா தெளிவுபடுத்துகின்றேன். உனக்கான விஷயங்களுள் உனக்கான முயற்சிகள் சரியாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதற்காக வேறு யாரிடத்திலும் சென்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கெஞ்ச வேண்டாம். என் பிள்ளையே, அவனவன் செய்கின்ற வினை அவனவனுக்கு சென்று சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மற்றவர்கள்
கொடுக்கின்ற காயங்களை நீ ஏற்றுக்கொண்டால்தான் அது உனக்கு காயம், இல்லை என்றால் அதை தந்தவர்களுக்குத்தான் அது காயமாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருந்தாலே போதும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வரப்போகின்றது. நல்ல சூழ்நிலைகள் இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக உருவாகப் போகின்றது. எதற்கும் கலங்காமல் இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.